காலையில வீட்டு வேலையெல்லாம் நீங்க செஞ்சா சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்த உடனே பாக்கி வேலைகளை உங்க பொண்டாட்டி செய்ய போறாங்களே. ட்ரெயினை பிடிச்சி அவள் வீட்டுக்கு வரத்துக்கு ராத்திரி 8 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் டின்னரை நானே செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கை காலை பிடிச்சி விட்டு நீங்க தூங்குறதுக்கு 10-12 மணி ஆயிடுமே. ஏன்பா 4 செவத்துக்குள்ள நடக்கிறதெல்லாம் வெளிப்படையா பேசலாமா? எப்படியோ 1ஆம் தேதியான சொலையா சம்பளத்தை கொண்டுறாங்கல்ல, அப்புறம் என்ன? சம்பளத்தை வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வர நேர ஷாப்பிங் போயிடுற. கொண்டு வர சில்லறை தான் பாக்கி எனக்கு. மாசமா ஷாப்பிங் போறாங்க. நல்ல வேலைப்பா, வார சம்பளம் இல்லை. அப்படி இருந்தது வாரம் ஷாப்பிங் போயிடுவா. அப்படிங்கிறீங்க? இதை பார் கிருஷ்ணா, படிச்ச பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட உன் வாழ்க்கை அவ்வளவுதான். அப்படியா? அதுவும் அமெரிக்காவில் படிச்ச பொண்ணை நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட, மாவாட்டி துணி துவச்சு சமைச்சு போட்டு அவ்வளவுதான், வாழ்க்கையே நரகமாயிடும். அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறதா பெட்டருங்கிறீங்க? அதான் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கணும், கஷ்டப்படணும், அதானேப்பா லைஃப். எந்த மெஸ்ஸிஸ் ஒர்க்குக்கு போறா, காசு கணக்க ஏர்ன் பண்ணி வாராம், சலரி கொண்டு சேலுக்கு போவா, சில்லராய்தான் மிச்சம் கொண்டு வருவா, சோரசம். என்னாச்சு? ஃப்ளைட் வந்துருச்சு, இவங்களை இன்னும் காணும். மாப்ளே, மாமா, மாப்ளே. குரல் மட்டும் வருது, ஆளை காணுமே. அத்தை, மாப்ளே எங்க இருக்கீங்க? இங்கதான். இந்த பாருங்க, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் இங்க வேணாம். ஐயோ மாப்ளே, உங்களை எப்படி பாக்குறது? எங்களுக்கு வெக்கமா தான் இருக்கு. நாங்க நேரா வர மாட்டோம். ஆமா. இந்த மாதிரி ஒளிஞ்சு இங்கே நின்னீங்க, அவ்வளவுதான், போலீஸ்ல புடிச்சு போயிடுவாங்க. ஐயோ வாங்க வாங்க. மாப்ளே, என்னமா வளர்ந்துட்டீங்க? சின்ன வயசுல பார்த்தது அப்புறம் முழுசா பார்க்கவே இல்லையே, அதுக்காக வளராம இருக்க முடியுமா? அண்ணம்மா பொன்னம்மா. ஐயோ வெக்கத்தை பாரு, கலக்குறீங்க போங்க. இவ்வளவு வெக்கப்படுறீங்க, அமெரிக்கா என்ன கதியா போகுதோ. வாங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். அண்ணம்மாக்கா பொன்னம்மாக்கா ஓடி யாருங்கோ, இந்த நாட்டில் எங்கள் கதை கேட்டு பாருங்கோ, சீமை இங்கு சொர்க்கம் என்று யோசிக்காதேங்கோ, வாழ்க்கை இது சொல்ல கேளுங்கோ. ஐயோ பாவம், பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம ஊர் சிக்னல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்களே. சும்மா இருங்க, அவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க இல்ல, பணக்காரங்க. இந்த ஊர்ல குழந்தைங்களை வண்டியில வச்சு தள்ளிட்டு போறது சகஜம். அட கடவுளே, 10 மாசம் வயத்துல சுமந்த பிள்ளைய 10 நிமிஷம் இடுப்புல சுமக்க கூடாதா? என்ன ஊரோ என்ன நாடோ.